தத்த ஆறுச்சாமிய பத்தி தெரியுமோ? மூணுல அவுத்து இடுப்புல கட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? வேஷ்டி அவருதுன்னு அர்த்தம். நானும் ரவுடி தான் அர்த்தம். வேணா நயன்தாராவை கேட்டுப்பார். என்ன பத்தி சொல்லுவேன். ஆமா, குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. தட்லியும் பெருசா பணம் உள்ள ஏதோ கை மாத்தா கால் மாத்தா பணம் கொடுத்தேன். இதே சொல்ல சொன்ன. என்னென்ன இந்த தேங்காய் சீனிவாசன் கிட்ட என்ன பிரச்சனை? பாப்பா பாப்பா சும்மா இரு. இவங்களெல்லாம் அடிச்சா ஊர்ல மழை பெய்யுதுன்னு தாத்தா சொல்லியிருக்காரு. இல்லையே, மரம் வெட்டினாதான் மழை வராது. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு பயந்துட்டு கைய கட்டிட்டு நிக்கிற நீ. மணிமாரா, இந்த பிரச்சனை உன் தங்கச்சிக்கிட்ட நீ சொல்றியா இல்ல நாங்க சொல்லட்டுமா? சும்மாரி அடிச்சு கூடாது. என்னென்ன பிரச்சனை சொன்னா தீர்த்து வச்சிருவியா? 3 வருஷம் பிரச்சனை. அங்க பார். என்னையா உங்க ஊர்ல மணிலாம் இப்படிதான் இருக்குமா? என்னென்ன இந்த மணியை உங்க அண்ணன் ஒழுங்கா கட்ட விடுறானா? இங்க மாயவரத்துல அடிச்சா தஞ்சாவூர்ல கேட்கும். இதை இப்ப அடிச்சா கருவறையில கூட கேட்கறது இல்ல. அப்புறம் எப்படி ஆசை நிறைவேறும்? கடவுள் உனக்கு உதவி செய்வார். இந்த மணியை யார் கட்டினது? எங்க தாத்தா முப்பாட்டம் பூட்டம் கட்டினது. பரம்பரை நாங்க தான் கட்டிட்டு இருக்கோம். ஆசைக்கு ஒரு புள்ள, ஓசைக்கு ஒரு மணி கட்டணும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. மணியை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் பேரே மணிமாறன்னு வச்சிருக்காரு. அதுக்காக ஆனதாச்சு இன்னும் 2 மாசம். என் மருமகளோ காலி எடுத்து வச்சோன்னே 250 கிலோ பித்தளை மணி ரெடியா இருக்கு. இங்க அடிச்சா தஞ்சாவூர் என்ன தமிழ்நாட்டுக்கே கேட்கும். தமிழ்நாட்டுக்கே கேட்குமா? அது என்ன பித்தளை மணியா இல்ல கவுண்ட மணியா? மழை வரலான்னு பரவாயில்ல, இவனை கட்டி தொங்க விட போறேன். ராட்சசி எல்லாம் ஒன்னால வந்தது. மச்சான் தூக்கு சீக்கிரம் டாக்டர் போலாம். தூக்கு கொஞ்சம் பொறுத்துங்க. தூக்கு மச்சான். சிஸ்டர் பையனுக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வெளிநாடு போயிட்டானேடா. இவளுக்கெல்லாம் புள்ள பிறக்குமா? பார்க்கத்தானே போறேன். நீங்க எல்லாம் கூடவே இருந்து ஃப்ரெண்டுன்னு என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கடா. நல்லா இருப்பீங்களாடா? பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்டுக்காக நான் அவன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா பேசுற பேச்ச காதுலயே வாங்க முடியலடா. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் தான் நினைக்கிறானுங்க. இந்த சொந்தக்காரங்க மட்டும் ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க? அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி எல்லாமே என்னடா கல்யாணம் ஆகுது நினைச்சோம். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெக்க மாட்டா நினைச்சோமே இருந்தா குழந்தை பெக்க போறாளே. அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகுது, குழந்தை பெக்க மாட்டா. அப்படியே குழந்தை பெத்தாலும் அந்த குழந்தைக்கும் அவளுக்கு இருக்க வியாதி இருக்குன்னு என் காது கூட கேவலமா பேசுறாங்கடா. அவங்கள பத்தி நீ என்ன கவலைப்படுற? இங்க பாரு, நான் இங்க இருந்தேன்னா அவனுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா குத்திட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். குழந்தை பிறந்து எண்ணி 10வது நாள் நான் இங்க இருக்கேன். ஊரே உண்டு இல்லைன்னு பண்றோம். வாய்கிலேயே பேசுறவங்களுக்கு எல்லாம் வயிறுகிலேயே விருந்து வைக்கணும்டா. டெலிவரி டைம்ல பொண்ணுங்களுக்கு ஜன்னியில ஃபிட்ஸ் வரது வழக்கம் தான். ஆனா ஃபிட்ஸ் உள்ள ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்க்கறது சாதாரண விஷயம் இல்ல. ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துச்சுன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் எங்களால சேவ் பண்ண முடியும். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல பெரிய வார்த்தை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் சொல்றேன், பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது. ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரவே கூடாது. ப்ளீஸ். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். பயப்படாதண்ண. உன்னை மீறி என் உயிர் எப்படி போயிடும்? என் பிள்ளையும் உன் கையில கொடுக்காம போக மாட்டேன். ஒருவேளை போயிட்டேன்னா உனக்கே பொண்ணாதான் பிறப்பேன். அப்ப என்ன அள்ளி எடுத்து கொஞ்சி வளர்ப்பலன்ன. எப்படியா இருந்தாலும் நான் உன் கூட தானே இருக்க போறேன். அப்புறம் என்னென்ன? நீ கவனிச்சியா? ஒரு பிறந்த குழந்தை ஏகமா பார்த்துட்டு இருக்கான். ஏன்? இவனோட ஹைட்டா இருக்குல்ல. சரி குச்சி. என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆமா, புதுசா என்ன சொல்லிருக்க போறாங்க? சொன்னதையே தான் திருப்பி சொல்லிருப்பாங்க. அட வான. வாங்காதீங்கண்ணா, குடிக்காதீங்கண்ணா ப்ளீஸ். நான் கெஞ்சி கேட்குறோண்ணா அண்ணா ப்ளீஸ். நான் வாங்காதீங்கண்ணா அண்ணா, குடிக்காதீங்கண்ணா தயவு செஞ்சு கேட்குறோண்ணா அண்ணா, குடிக்காதீங்கண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அம்மாடி, மணி ஆச்சு. பள்ளிக்கூடத்துல மணி அடிச்சாச்சு. இப்பவே 10 நிமிஷம் லேட்டு. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? யாரு என்னன்னு தெரியாம ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க?
நாங்க என்ன உங்க கடையை மூட சொல்லியானா பிரச்சனை பண்றோம். இங்க வரவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்கண்ணா. விடிஞ்சதும் வேலைக்கு போகாம எல்லாரும் இங்க வந்து நிக்கிறாங்க. நீ சொல்றது எல்லாமே நியாயம்தான். நியாயத்தை பத்தி யார் சொன்னாலும் கேட்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னு சொல்லி தான் எங்களை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லலைன்னா இந்த மாதம் என் வீட்டில் சோறு பொங்காது. என்ன கூட்டம் கூடுதுங்களா, கொடி பிடிக்குதுங்களா? இதெல்லாம் இப்போ ஃபேஷனாக போச்சு. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. அந்த பொண்ணுங்களோட அப்பனுங்க யாருன்னு விசாரி. சுந்தர், தனபால், மனோக், ராமூர்த்தி, ராஜேந்திரன். நம்ம வைன் ஷாப்ல 4-5 பொண்ணுங்க குடிக்க வரணுங்க காலில் விழுந்து வேணான்னு அழுவுது. அண்ணே, எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, அப்பா வருவாங்க. என்ன கூட்டிட்டு போய் எங்க அப்பா வர மாட்டாரு. ஏன்னா போன மாசம் நீங்க தான் அவரை எரிச்சு போட்டு வந்தீங்க. தனபால் பொண்ணுனா. தனபால் பொண்ணா? சரி விடு, நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி லேடி போலீஸ் வர சொல்கிறேன். வேற எதுவும் பண்ணிடாதீங்க. என்னடா மணிமாற வந்துட்டானே. வந்துட்டானா? டேய் மூர்த்தி, டேய் டிவி டிவி ஆன் பண்ணு. டேய், சித்து போன நம்ம தனபால் பொண்ணுடா. ஐயோ பாவண்டி, அப்பனை இறந்துட்டு இருக்குது அது புள்ள. ஒரு பொம்பளை பிள்ளை கேக்குது, நாமளா கேட்கல. எப்படிடா வாங்கடா. சார் 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 நில்லுங்க சார். என்ன சார் நீங்க இந்த ஊர்லயே 3 தலைமுறை எம்எல்ஏ நீங்க போய் சார் அவன் சாதாரண லோக்கல் சேனல் சார். இவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இருந்த பேருக்கு பேரு பொல்லாத பேரு. மாயவரத்தில் மணிமாறனா யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் லோக்கல் சேனலா? இந்த ஊருக்கே அவன் தான் பிபிசி சேனல். மாயவர் விடுதி நீ பாத்திருக்கியா? அவன் தாயா தட்டி எழுப்புவான். என்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. சார் 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 நில்லுங்க சார். சார் என்ன சார் அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் கூடிருச்சு? நிறுத்து நிறுத்து, இங்கே நிறுத்து. 5 நிமிஷத்துல மொத்த மாயவர மக்களையும் கூட்டிட்டான் சார். யார் சார் அவன்? எங்க சார் இருக்கா? அவனை காட்டுங்க சார். அவ்வளவுதான், கூட்டத்தை கூட்டான்ல. இனிமே அவன் இங்க இருக்க மாட்டான். அங்க அவ்வளவு பேரை வர வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். டேய், அங்க நான் என்ன இருந்தா அது எனக்கு சேர்ந்த கூட்டமா இருக்கும். இது அவங்களோட பிரச்சனை, அவங்க தான் பாத்துக்கணும். இங்கே பூனைக்கு மணி கட்ட தானே ஆள் இல்ல. இப்போ கல்லு மண்ணு காத்துலாம் பேர் வைக்காம எதுக்கு காந்தி பாரதி சுபாஷின் பேர் வைக்கிறாங்க? இவங்கள மாதிரி யாரா வந்துட மாட்டாங்களாம் தானே. மணியின் பேர் வச்சுட்டு சவுண்ட் வரலன்னா எப்படிரா? ஏய், எங்கடா இருக்க? படம் போட்டாச்சு. டேய் வந்துட்டேன்டா பார்க்கிங்டா. சீக்கிரம் வா. எந்த ரோடா? சி ரோடா? இதுக்கு அப்புறம் எனக்கு போன் அடிச்சா. சி ஃபார் கடல். தூ போனவே. சீக்கிரம் வா. சி ஃபார் கடலா? என்ன கொடலா பாரு. டேய் படியில வந்துட்டேன்டா. படி என்னடா ஆளு கால் மாத்தி. வாசன பூச்சண்டா பேசுற கல்கண்டா இட்டு நின்னா இன்னும் பக்கம் வந்திட வழிகள் தான் உண்டா. கண்ணுக்கு உள்ளார உள்ளது பொன்வண்டா. இவ யாரோ என்ன பேரோ உண்மையில் உண்மையை யார் கண்டா. மஞ்ச சாமந்தி நிறத்து ரசதருது சில்ல சில்லா தெரிக்குது சிரிப்புல அம்பள பொம்மாது. இது பேதான் ஏதோ மாய மந்திரமா. கூட வந்தா என்ன ஏற்க சம்மதமா. நீங்களும் சாப்பிட்டீங்களா? பா கேக்குதா? பா கேக்குதாப்பா? ஹலோ பா. ஹலோ பா, இப்போ கேக்குதாப்பா? இல்ல முன்னாடி வண்டியில பொண்ணு மாப்பிள்ள போறாங்க, பின்னாடி வண்டியில பேண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே சத்தம், அதான் கேட்கல. ஓகே, ஒரு 4 to 5 days பா. அம்மா கிட்ட சொல்லிடு. ஹலோ, நெட்வொர்க் பிரேக் ஆகுது. ஹலோ, நானே கூப்பிடுறேன். பை. ஐயோ, ஜென்ஸ் டாய்லெட்டா? எவனோ ஒருத்தன் கமின் மாதிரி பாத்ரூம்ல இருக்கான் போல. டேய் அடிச்சுக்காதீங்கடா. தனித்தனியா போங்கடா பக்கிங்களா. உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயில. ப்ளீஸ் சாரி. உங்க கால வேணாலும் மானத்தை வாங்குறாதீங்க ப்ளீஸ். அக்னி குஞ்சன் அழைக்கிறோம்.
ஏய் இந்த நம்பர் கால் பண்ணு. சாரி ஃபோன் பேசிக்கிட்டே தெரியாம உள்ள வந்துட்டேன். ஏய் ஓட போறா. ஏய் உன்னை அந்த பாத்ரூம் தான் எழுதி வச்சேன். இங்க எழுதி வச்சேன். கேடலடா அதான் இங்க எழுதி அதுக்கு இங்க எழுதி வைப்பியா மெண்டல். டேய் வாடா. டேய் அக்லோரா. ஏய் சீ அசிங்க முடிச்சோம்னா. வாடா. ஏய் நல்ல மூச்சா போற கூட போச்சு. போ நீயே பேய் போ. என்னடா ரெண்டு பேரும் கவின் லாஸ்லியா மாதிரி பாத்ரூம்ல இருந்து வரீங்க? ஒண்ணுலடா பட. மச்சான் த்ரிஷா இந்த படத்தோட எந்தெந்த முன்னைகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதுல ஹீரோ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாரு. ஏய் நீ என்ன சந்தான ஃபேனா? ஒவ்வொரு நாளும் இங்க நிலைமை மோசமாகிட்டே இருக்கு. விட்டா உயிரோட குழி தோண்டி போயிச்சிருவோம். ஊருக்குள்ள கனெக்ஷனை மொத்தமா புடுங்கி போடுது. அந்த வக்கீல வர சொல்றான். அவனால தினம் நான் உன்னை இழந்துகிட்டு இருக்கேன். போன மாசம் மண்டபம் போச்சு, நேத்து இந்த ஃபேக்டரி போச்சு, நாளைக்கு என்னன்னு தெரியல. சார் இவ்வளவு நடந்தும் சும்மா இருக்கீங்களே சார். இந்த ஊர்ல அவனை தெரியாத ஆளுங்களே கிடையாது. மாயவரத்திலிருந்து திருவாரூர் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா எம்எல்ஏ சிங்காரம் சிங்கி அடிக்கிறான் தான் பேசுவாங்க. நம்ம மஞ்சள் வாய்க்கால் செந்தில் கனெக்ஷனை புடிங்கிட்டுருவேன்னு சொல்லி சத்தம் போட்டுருந்தியாம? நான் சொல்ல அண்ணன் பெரிய புடிங்கன்னு. என்னடா அண்ணனை புடிங்கிட்டீங்க? அவன் என் ஃப்ரெண்டுண்ணே, உனக்கு தான் தெரியுமே நமக்கு அண்ணன் தம்பிலாம் இல்லைன்னு. ஒருவேளை அண்ணன் இருந்து அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பேன். இதே தம்பியா இருந்து டேய் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா நான் அவன்கிட்ட கேட்டிருப்பேன். ஆனா ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா வெட்டிட்டு தான் நான் பேசுவேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்டு ஆக்சிஜன் மாதிரி. என்ன மச்சான்? சரிப்பா, அப்படி என்ன உனக்கு எனக்கு விட்ட குறை தொட்ட குறை? போதும், இதோட முடிச்சுக்க. உன்னால நான் இழந்தது கணக்கே இல்லை. என்னால நீ உங்ககிட்ட இருக்கிற ஒன்னே ஒன்னை இழந்துடாத. பழைய படம் பயமே வரல. புதுசா ஏதாச்சும் பக்குன்னு பார்த்த உடனே பயம் வர மாதிரி பேய் கதை ஏதாவது சொல்லுன. இப்பெல்லாம் பேய காமெடி தான் பண்ணுது, பயமே வரதில்ல. அண்ணா இது எங்க ஆரம்பிச்சது? நீ என் கேபிள் கனெக்ஷனை கேட்ட, நான் கொடுக்கல. அதை புடுங்க ஒரு வேலை பார்த்தல, அதுக்கப்புறம் என்னோட முழு வேலையும் உனக்கு பார்க்க வேண்டியதாயிருச்சு. நீ சும்மா அப்படியே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு காலையில் ராசி பலன் சொல்லிட்டு ராத்திரியில் ரகசிய பல்லாங்குழி ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருந்திருப்பேன். அண்ணா நீ அப்பப்போ சின்னதாக வேலை பார்த்துட்டு இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த அரசியல்வாதிகளோட வேலையை இருக்கிறவங்க எல்லாரையும் அரசியல்வாதி ஆக்குறது தானே. என்னையும் அரசியல்வாதி ஆகிறாதானே அண்ணனை பத்தியா? படிச்சவர் தானே நீங்க, அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே. என்னது அவன் படிச்சவனா? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆளே இல்லாத ஊர்ல ஆயாலாம் ஹார்லிக்ஸ் ஸ்டார்ல நடிச்சுதான் அப்படி இருக்குது. இந்த காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல மச்சான். இருப்பாரு இன்னும் ஒரே ஒரு பஞ்சு இருக்குது. அட போடா, நீ அடிக்கிற காமெடிலாம் நீ சிரிப்பறடா போடா. இல்ல நான் போய் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேடா. குத்தாலத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குல, அதுக்கு நாங்க கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இப்போ போனீங்கன்னா நல்லா பெருசா படம் காட்டுவாங்க. பை டா. லவ் யூ சார். வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார். சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான் சார். அவனை ஏதாவது பண்ணா எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் போட்டோவை பார்த்து போறவன் இல்லை சார், போட்டோ அப்புறம் போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்றவன். அப்படி சரியா சங்க கடிக்கிறவன் கிடைச்சான்னா அவன் கேட்கறத கொடுக்கறியா? நான் அனுப்புறேன் சார்.